ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட் மெத்தடில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். நாலு பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டையும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயமும் எடுத்து இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கேரட், பீன்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஊற வச்ச 2 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிடலாம்.
இது எல்லாம் நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டுடலாம். ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தா இப்படி தான் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான வெஜ் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதோட கத்திரிக்காய் தொக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.